ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால லேட்டஸ்டான குக்கிங் ரெசிபியை நீங்கள் பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை சட்னி. அதாவது பச்சை சட்னினா கொத்தமல்லி சட்னி தாங்க. ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு அரை கட்டு எடுத்துக்கோங்க, தக்காளி வந்துட்டு 3 எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, வத்தல் வந்துட்டு ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்துட்டு 1 பீஸ் எடுத்துக்கோங்க, வெள்ளைப்பூடு வந்துட்டு 2 எடுத்துக்கோங்க, தேங்காய் கொஞ்சோண்டு, சீரகம் 1 ஸ்பூனு, கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கிட்ஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க, வத்தல், கடலைப்பருப்பு, சீரகம். இதை லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி, இப்போ பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு. கொத்தமல்லி இந்த மாதிரி காம்போடு ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த காம்பில் இருக்கிற அந்த சத்து கூட நம்ம உடம்புக்குள்ள போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காம்போடு நான் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாரும் தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ சட்னி பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரியே போடுங்க. லாஸ்ட்டாக நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க அரைச்சாச்சு. இதை தாளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் தாளிக்கிறேன். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போடுறோம், இப்போ வத்தல் போடுறோம், பெருங்காயப்பொடி கொஞ்சோண்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த சட்னியை ஊற்றிடுறோம். அவ்வளோதாங்க, ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம் சட்னியை. பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், கிட்ஸுக்கு சீக்கிரமாகவும் நம்மளும் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஈஸியாக சிம்பிளாக க்ரீன் சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸியான ஷெட்யூலில் எல்லாருமே வேலைக்கு போகிறதுனால இது செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான டிஷ்ஷும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.